பார்த்தீங்கன்னா காத்தாடி போட்டு அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் காற்று வசதி இருக்க இருக்கும். அந்த மாதிரி கட்டப்பட்ட கோயில். அது மட்டும் இல்லாமல் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, வெளிச்சம் வந்து இந்த பக்கம் இப்படி நின்றுட்டு இப்படி வச்சிங்கன்னாக்கா இதனுடைய நிழல் இங்கே விடும். திருப்பி நின்றுட்டு இப்படி வச்சிங்கன்னா இந்த நிழல், இந்த கை நிழல் வந்து இங்கே விழுவும். எந்த திசையில் வந்து இப்படி வச்சுக்கிறதுனால இந்த நிழல் விடும். அப்போ என்னன்னா அந்த வெளிச்சமே ஏதாவது வெளிச்சம், இப்போ இங்கிட்டு வெளிச்சம் இருக்குது, இந்த பக்கம் வெளிச்சம் இருக்கா? வெளிச்சம் இல்லை. அப்போ நான் இப்படி வச்சேன்னா தான் இதனுடைய நிழல் இங்கே விழுவும். அப்போ இங்கே வெளிச்சமே இல்லை. அப்போ நான் இங்கேருந்து இப்படி வச்சா இங்கே வந்து விழுவக்கூடாது, ஆனால் விழுவுது. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த வெளிச்சமும் அந்த அமைப்புகள் இருக்கு. இதே போல சிவபெருமானுக்கு முன்னாடி போய் நின்று நம்ம ஆவடைக்கு முன்னாடி போய் நின்று இப்படி கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்போ வேணாலும் அதை எடுத்துக்கலாம். நமக்கு இவங்க இங்கே யார் நிற்கிறா என்னங்கிறது இங்கே பாருங்க. அடியார்கள் மக்கள் அன்னம் பாடிக்கலாம். தண்ணி ஊற்றலையா கவி? தண்ணியை கொண்டா. இதான் வரேன் ஏரியா. ஏய் பூவெல்லாம் கீழே. தண்ணி எடுக்க போய்
செவுக்க முண்டோம் இங்கே வா. அண்ணே விடுங்கண்ணே அண்ணே அவனை விடுங்கண்ணே இங்கே வாப்பா. ம் சரி வா 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 ஆ திரும்பி